ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் அவங்க வெளியே வராங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு காரில் ஒருத்தர் இறங்குறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசி நேரத்தில் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்களா, அந்த பிரேம் தான் வந்திருக்கிறாங்க. பிரேமை பார்த்ததுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பிரேம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ், என்னை பார்த்ததும் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, அப்போ பார்க்கும்போது சம்யுக்தா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. உடனே தமிழரசிக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது உடனே பிரேம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சம்யுக்தா யாரை நினைச்சேன், அவன் என் தங்கச்சி ஆக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே தமிழரசி அதிர்ச்சி அடைகிறாங்க. என் தங்கச்சிக்கும் சிபிக்கும் கல்யாணம் இல்லை, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சம்யுக்தா சொல்றாங்க, இவர் தான் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தமிழ் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. சரி சரி, நம்ம கதையெல்லாம் நம்ம அப்புறமா சம்யுக்தா கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போகவும், அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் எங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு பிரேம் வந்திருக்கிறா அப்படிங்கவும், இதை கேட்டதுமே இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா அவன் எதுக்காக அவங்க வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், பிரேம் வேற யாரும் கிடையாது, சம்யுக்தாவோட அண்ணன் தான் பிரேமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே தமிழோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அவன் நம்மளுக்கு என்ன அப்படிங்கும்போது, என்னமோ அப்படி சொல்லிட்டு இருக்கிற, அவனுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ தான் என்னோட அம்மாங்கிறது அவனுக்கு தெரியும், அவன் மட்டும் உண்மையை சொல்லிட்டாக்கி அவ்வளவுதான், நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது எல்லாமே வீணாகி போயிடும் அப்படின்னு சொல்லவும், ஐயோ தமிழ் நான் அதை மறந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது, சரிதாம்மா கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்போ எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ தமிழ் சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா நம்ம மாமாவோட கதைக்கு நம்ம காரணம் கிடையாது அப்படின்னு பாட்டிக்கிட்ட நம்ம நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சாதான் பாட்டி நம்மளை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம இப்படி தான் பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படிங்கும்போது, எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிரேம் அவங்க சிபியை பார்க்கறதுக்காக வரும்போது, என்ன மச்சான் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ சிபி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சம்யுக்தா சொல்கிறாங்க, இவர் தான் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லவும், உடனே சிபியும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சோகமாக இருந்துட்டு இருக்கிறீங்க, என் தங்கச்சிக்கு உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி என் தங்கச்சி என்னை வர சொல்லிச்சிருக்கிறா, உங்கள் ரெண்டு ஒரு கல்யாணத்தை நான் ஜாம்னு நடத்திட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து சிபி சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், உடனே சம்யுக்தா சொல்கிறாங்க, பாத்தியானா சிபி முன்னாடிலாம் என்கிட்ட அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பேசுவார், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அவர் ஒரு டிப்ரெஷனில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு, ஆனாலும் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாரு, ஆனால் சிபிக்கு போட்டியாக ரெண்டு பேரும் இருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, நீ வரும்போது பார்த்தேல கணேசன்னு, அதுதான் சிபியோட மாமா, அவர் பொண்ணை தான் சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாமோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு இந்த வீட்டுக்கு வேலைக்கு சென்றுட்டு வந்தா தமிழ், அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு சிபியோட பாட்டி ரொம்பவே முடிவாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் எதிர்த்து தான் சிபி என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கவும், உடனே பிரேம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு அந்த தமிழை பற்றி நீ கவலைப்படாத, அவளுடைய கதையை நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சிபி கிட்ட அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சிபி நீ இப்படிலாம் சொல்லணும் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ திடீர்னு சம்யுக்தாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ எல்லாரும் முன்னாடி சொல்லிட்ட, நான் அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ சம்யுக்தா கிட்ட பழகுத அதோட அவளை விட்டுருவேன்னு சொல்லி தான் நான் நினச்சேன், நான் தமிழை தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு என்ன இந்த மாதிரிக்கு ஒரு மாற்றம் வாங்கிட்டு அப்படிங்கும்போது, இங்கே பாரு அதெல்லாம் பற்றி நீ பேசிட்டு இருக்காத, நான் தான் முடிவோ சொல்லிட்டோம்ல, இதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பற்றி நீ பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ள இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போகவும், என்னமோ தெரியல என்னமோ ஆச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஜானு ரொம்பவே சோகத்தோடு இருக்கும் போது அப்போ முத்தம்மா காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. முத்தம்மா நானே உங்ககிட்ட காஃபி கேட்கலான்ட்டு இருந்தேன், நீயே தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படிங்கும்போது, எனக்கு தெரியாதம்மா உங்களை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீங்கள் எவ்வளோ சோகத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, எல்லாத்துக்கும் காரணம் சிபி தம்பி தான், சிபி தம்பி இந்த மாதிரிக்கு முடிவெடுப்பார்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம நினைக்கவே இல்லை, இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சிபியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு இப்போ நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் அவன் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறான், அவன் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கானே தவிர உண்மையிலேயே அவன் சம்யுக்தாவை விரும்பவும் இல்லை, அதே மாதிரிக்கு அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் திட்டவட்டமான ஒரு முடிவு எடுக்கலை, இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் அவன் முடிவு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே மீனா அங்கே வராங்க. என்ன மீனா, என்ன என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி வந்திருக்கிற, அப்புறம் என்ன நீ பேசிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, என்னத்தை எப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் எதை பற்றி பேச வருவேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன, எல்லாம் சிபியோட கல்யாண விஷயம் தான் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு நான் தான் என் முடிவை சொல்லிட்டோம்ல அப்படிங்கும்போது, என்னத்தை எப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி தான், வெண்பாவுக்கு சின்ன வயசுலேயே சிபி தான் சொல்லிக்கிட்டு நம்ம அவட்ட மனசில் ஆழமாக நம்ம பதிவு வச்சுட்டோம், அவளும் சிபி தான் தான் கழுத்தில் தாலி கட்டுவார்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறா, அது மட்டுமா எங்கள் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அண்ணன் என்
என் கூட எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு வந்து சிபி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறான், நீங்களும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க, இதனால அவங்க வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணனை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் வெண்பா தான் தனக்கு மருமகளாக வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, நான் ஒரு இதை முடிவு பண்ணணும்னா ஒரு தடவைக்கு பல தடவை நான் யோசனை பண்ணி தான் நான் முடிவு எடுப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழ் விஷயத்தில் நான் எத்தனை தடவை நான் யோசனை பண்ணி பார்த்துருப்பேன், தமிழ் தான் இந்த வீட்டுக்கு சரியான மருமகளாக இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து இருந்தனால தான் நான் அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். சிபிக்கு தமிழ் தான் ஏற்ற ஜோடியாக்கும் அப்படின்னு சொல்லவும் அதனால் என்னுடைய முடிவில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நீ இதுக்கு மேலேயும் நீ வந்து வெண்பாவை பற்றி நீ எதுவுமே நீ பேசாத அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மீனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும்போது, எங்க பாரு, இந்த கல்யாண விஷயத்தை பற்றி மட்டும் பேசாத, வேற எதுனாலும் பேச அப்படிங்கும்போது நான் பேச வந்தது அந்த விஷயத்தை பற்றி தான், வேற நான் என்னத்தை பேசுறதுக்கு அப்படிங்கப்போ தயவு செய்து இதை பற்றி மட்டும் பேசாத, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்றதாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜோசியரை தான் காட்டுறாங்க. ஜோசியர் வரவும் உடனே என்ன விஷயமா ஜோசியர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ உடனே ஜானு சொல்றாங்க, நான் தான் முகூர்த்தத்துக்கு டேட்டு குறிக்க சொன்னேன், அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு அப்படிங்கவோ உடனே எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜோசியர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்க சொன்ன மாதிரிக்கே முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு வந்துட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சிபி தம்பிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு கண்டம் இருக்குது, இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணினாலே போயிடும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பரிகாரம் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சிபி சொல்றாங்க, அந்த பரிகாரத்தை நானே பண்றேன் அப்படிங்கும் போது இல்ல தம்பி நீங்க பண்ணக்கூடாது, உங்களுக்காக வேற ஒருத்தங்க தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ஜானு வந்து பார்க்குறாங்க, என்ன ஜோசியரே சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் சிபிக்கு வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களோ அந்த பொண்ணு தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சம்யுக்தா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க, எனக்கும் அவருக்கு தானே கல்யாணம், அதனால் நானே இந்த பரிகாரத்தை பண்ணுது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கம்மா நீங்கள் நினச்ச மாதிரிக்கு இந்த பரிகாரம் அப்படி லேஸ்பட்ட பரிகாரம்லாம் கிடையாது, ரொம்பவே கஷ்டமான பரிகாரம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா அந்த பரிகாரத்தை நான் தானே பண்ணணும், எவ்வளோ பெரிய பரிகாரம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் உடனே ஜோசியரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த பரிகாரத்தை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஜோசியர் ஒரு நாளை சொல்றாங்க, இந்த நாள் தான் பண்ணணும்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு பரிகாரத்துக்கு செய்யக்கூடிய எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா பரிகாரத்துக்காக வந்து எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து வெண்பா வந்து அவங்க கோயில் குளத்துக்கிட்ட நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கணேசும் அமுதாவும் வரவும் என்ன வெண்பா உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறோம், எங்க நின்றுட்டு நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு சிபி அத்தான் கிடைக்கலன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்ன திரும்ப ஒரு தடவை சொல்லு அப்படிங்கும்போது எனக்கு சிபி அத்தான் கிடைக்கலன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கணேஷ் பார்த்தோம்னா அவங்க வெண்பாவை பிடிச்சி குளத்துக்குள்ளே தள்ளி விட்டுறதாவது இங்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அமுதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நம்ம பொண்ணை நீங்களும் இப்படி தள்ளி விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நான் வந்து எல்லா விஷயமா தான் நான் தள்ளி விட்டுருக்குறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெண்பாவுக்கு நீச்சல் தெரியாது போலுக்கு, அதனால என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்கவும் அப்போ கணேஷ் வந்து ஓடோடி வராங்க. ஐயோ என் பொண்ணு வந்து தப்பான முடிவு எடுத்துட்டா, சிபி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு அவ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா, என் பொண்ணை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து அவங்க கதறிக்கிட்டே வரவும் அந்த சத்தம் கேட்டு ஜானு மற்ற குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே ஓடோடி வராங்க. இப்போ மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னன்னா என்னாச்சு அப்படிங்கும்போது சிபி மாப்பிள்ள தனக்கு கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ தப்பான முடிவு எடுத்துட்டாமா, வெண்பாவை பார் அப்படின்னு சொல்லவும் யாராவது என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க கணேஷ் வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து சிபி வந்து ஓடோடி வராங்க. வந்து அவங்க வெண்பாவை காப்பாத்துறதுக்காக அவங்களும் தண்ணியில குதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெண்பாவையும் அவங்க காப்பாத்திருந்தாங்க. அப்போ வந்து வெண்பா தூங்குன மாதிரிக்கு இருக்கவும் வெண்பாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து முயற்சி பண்றாங்க. அடுத்ததான் வந்து கணேஷ் பட்ட நாடகம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.